ஹெல்த்தியான டேஸ்டான ப்ராக்கோலி எக் ஃப்ரை. ப்ராக்கோலியை கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் உப்பு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா 5 நிமிஷம் கொதிக்க வச்சு வடிகட்டி இறக்கி வச்சுக்கலாம். ஒரு வானலில் 2 ஸ்பூன் ஆயில் 10 பல்லு பொடியாக சாப் பண்ண பூண்டை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அதோட 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம ப்ராக்கோலியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ப்ராக்கோலிலேயே நல்லா தண்ணி வரும். அந்த தண்ணியெல்லாம் சுண்டுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இதோடையே 1/2 ஸ்பூன் சால்ட், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா மூடி போட்டு அந்த தண்ணியெல்லாம் போக வரைக்கும் நல்லா வேக வைக்கணும். ப்ராக்கோலிலேயே தண்ணி இருக்கும், அதே தண்ணியிலேயே நல்லா வேகட்டும். இப்போ வெந்த ப்ராக்கோலியோட 1 ஸ்பூன் சோயா சாஸ் போட்டு 2 முட்டை உடச்சி ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ முட்டையும் ப்ராக்கோலியும் நல்லா ஃப்ரை ஆனப்போ 1 ஸ்பூன் ஆரிகனோ போட்டு நல்லா ஃப்ளேவருக்காக நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ டேஸ்டான ப்ராக்கோலி எக் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ப்ராக்கோலி எக் ஃப்ரையை 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. தேங்க்யூ.